All right நண்பா, ஸோ வெல்கம் டு அனதர் பிளாஸ்ட் அப்டேட் வீடியோ. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ ஆளே காணும் வீடியோ போடலன்ட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இப்போ எந்த மாரி ஒரு சுச்சுவேஷனை தாண்டி வந்திருக்கேன், என்ன ஒரு பெரிய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ரமதானோட சீசன் போயின்னு இருக்குது, அந்த மந்த்து போயின்னு இருக்குது. அண்ட் நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். அண்ட் அதனால் இந்த வீடியோவில் கூட நான் வந்து மேபி எனர்ஜியை வந்து லோவாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறத விட இந்த ஒரு வாரங்களில் என்ன நடந்திருக்கு, என்னென்ன பெரிய அப்டேட்ஸ் வந்துருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவராலாக வந்து பார்க்க போகலாம். ஸோ ஒரு வகையில் வீக்லி அப்டேட்டுன்னு கூட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் நம்மளோட ட்ரிபிள்ஹெச்சோட ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேருந்து. அண்ட் எஸ், இதை வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டபிள்யூ வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. எப்போலேருந்து? ஃப்ரம் ஏப்ரல் 1. எஸ், அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து டிவியில் நம்மளால டபிள்யூ வந்து பார்க்க முடியாது. அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்கணும். அண்ட் அதுக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இது பண்ணி ஆகணும், பே பண்ணி ஆகணும். அண்ட் அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 150, 200 500 அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது நான் ₹1 அவங்க சும்மா காமிப்பாங்க ஸ்ட்ராட்டஜி, லைக் 499, 149 அந்த மாதிரிலாம் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆக மொத்தத்தில் அது வந்து ₹200, ₹150 அந்தமாரி. ஆனால் 150னா ஒரே டிவைஸில் தான் பார்க்க முடியும். ஆனால் லோ குவாலிட்டி 480p அந்தமாதிரி சம்திங். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் வந்து பே பண்ணுறதுக்கு வந்து யோசிப்பாங்க. இன்னும் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபோனுக்கே ரீசார்ஜ் பண்ணுறோம் ₹400, ₹300. அதில் வீட்லேயே வந்து 2-3 ஃபோன் இருந்தால் அதுலேயே வந்து ஒரு ₹1000 போயிடும். இதில் நான் வந்து ஏன் இது சொல்கிறேன், என் வீட்டில் இதான் நடக்குது. என் வீட்லேயே ஒரு 3 ஃபோன் இருக்குது. தென் D2Hோட கேபிள் இருக்குது, அதுவே வந்து ஒரு ₹300 ரீசார்ஜ் ஒரு மாதத்துக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா அதுலேயே வந்து பல செலவு போகுது. இதில் எக்ஸ்ட்ரா நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரீசார்ஜ் பண்ணுன்றது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நான் பண்ணி தான் ஆகணும் ஆஸ் அ கிரியேட்டர். ஸோ அதை நான் வந்து ஒரு பிளான் பண்ணின்னு இருக்கேன். ஒரு 2 பேர் சேர்த்து வந்து பண்ணோன்னா ஹை குவாலிட்டியை கூட பார்க்கலாம். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னன்றதுலாம் நான் வந்து அப்புறமா வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ லென்த் ஆக போகுது, ஏன்னா நிறைய அப்டேட் இருக்க போகுது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம். ஆக மொத்தத்தில் எஸ், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டபிள்யூ டிவியில் பார்க்கவே முடியாது. காலகாலமாக பார்த்தது, பட் இன்னும் ஒரு 2 வாரம் தான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் வெறும் ரா அண்ட் ஸ்மாக்டவுன் இன்னும் ஒரு 2 வாரம் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கதை க்ளோஸு, டிவியில் பார்க்க முடியாது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட வில்லன் ஜான்சனை பற்றி. ஸோ டர்மான ஹீல் டர்ன் பண்ணார், என்ன ஏதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் அவர் வந்து டீஸ் பண்ணியிருக்காரு தன்னோட ஒரு வில்லன் கேரக்டரோட டீசன் நம்ம வந்து சொல்லலாம். சில போஸ்ட்டில் இந்த ரீசெண்டாக ஒரு போட்டுன்னு இருக்காரு, நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்துக்கோங்க, நான் ஓவராலாகவே காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டார்ட்லோட எந்த மூவின்னு தெரில, பட் அதோட தரமான வில்லன் ஜோக்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஐகானிக்கான வில்லன் நம்ம சொல்லலாம். ஸோ அவரோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு. தென் இன்னொரு வில்லன் இருக்கார், இவரும் வந்து ஒரு ஐகானிக்கான வில்லன் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஆக மொத்தத்தில் இவர் வந்து வில்லனோட ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறாருன்னா மேபி இவரும் வந்து எதனா ஒரு அடாப்ட் பண்ணலாம், இல்லை இவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற சில விஷயத்தில் வந்து ஜான்சன் தன்னோட கேரக்டரில் ஆட் பண்ண போகிறாரான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் இந்த மாதிரி டீஸ்லாம் பார்த்தோன்னா ஜான்சனாக பண்ணின்னு இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா நியூஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன்லாம் வந்துன்னு இருக்குது. ஸோ ஜான்சனோட இந்த ஹீல் டர்னுக்கு அப்புறம் டபிள்யூ பார்த்தோன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் ஆன் ஜான்சனாக. கேரக்டரு, தீம் சாங்கு, ட்ரெஸ்ஸிங்கு, மேபி ஒரு மீம் கூட பார்த்துருந்தேன், அவர் வந்து மொட்டை அடிச்சு கூட வரலாம். ஏன்னா பங்கு கலாய்ச்சி விட்டுருப்பார்ல பால்டு ஃப்ராடுன்னு அந்த 2 பேரையும், ஜான்சனா அண்ட் ராக்கை. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு மீமு, ராக்கு மாரி இவரும் வந்து மொட்டை அடிச்சிக்கின்னு. பட் இது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஐ திங்க் அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் மூவியில் கூட ஆக்ட் பண்ணின்னு இருக்காரு. ராக்கோ பண்ணுறாரு, ஒத்துக்கிறேன், பட் அவரோட கதை வேறு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா வந்து இதே ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கணும், இதே ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, ஆனால் வில்லன் மாதிரி இருக்கணும். அது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகலை. நம்ம ஜான்சன் தானே என்ன இந்த மாதிரி நம்ம பார்க்குறோன்ட்டு. ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட் இருந்தால் அது வந்து ஜான்சனாகவே பார்க்குற மாதிரி இருக்காது. மேபி நிறைய பேர் வந்து அதை இக்னோர் கூட பண்ணலாம். ஐ மீன் நான் சொல்கிறது புரியுதுன்னா அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. டோட்டலி அப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டராக மாட்டாருன்னா அது வந்து ஜான்சனா, அந்த மெகா ஸ்டார் பேபி ஃபேஸ், அதாவது நம்ம மைண்டில் இருந்த ஜான்சனாவே வந்து நம்ம மறந்துடும். அண்ட் இது எவனோ ஒருத்தர் அந்தமாதிரி வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா. பட் எஸ், ரூமர் ஸ்பெகுலேஷன் வந்துன்னு இருக்குது. இங்கே நியூ தீம் சாங் வரலாம், நியூ ட்ரெஸ்ஸிங் வரலாம்,
கேரக்டரில் மேபி அவர் வந்து என்ட்ரன்ஸ் பண்ணும்போது ஓடி வரல அந்த ஐகானிக் ரன்லாம் அவர் நம்ம மிஸ் பண்ணலாம். அவர் மேபி நடந்து வரலாம், ஏன்னா ஹீல் ரனில் ஸோ மேபி ஸ்லோவாக நடந்து வரலாம். அந்த மாதிரி விஷயம் நீங்கள் வந்து சேஞ்சஸ் ஜான்சனோட கேரக்டரில் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இன்னும் புது 2 பேரை வந்து சைன் பண்ண போகிறாங்க. ரூமர்ஸ் பயங்கரமாக வந்து போயின்னு இருக்குது. ஒன்று நம்மளோட அலிஸ்டர் பிளாக் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவரை வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க, கூடி சீட்டில் சைன் பண்ணலான்னு இருக்காங்க. 2வது நேம் வந்து நம்மளோட ரே ஃபீனிக்ஸ், பென்டா கூட ஏடபிள்யூவில் இருந்தார். ஸோ கொஞ்சம் சிக்கலாக இருந்தது, பட் ஃபைனலி இவரும் வந்து டபிள்யூவில் வர போகிறாங்க. அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து போயின்னு இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லணும், அலிஸ்டர் பிளாக் அண்ட் ரே ஃபீனிக்ஸை டபிள்யூ பார்த்தீங்கன்னா சைன் பண்ணலான்னு இருக்காங்க கூடி சீட்டில். ப்ளஸ் இன்னொரு அப்டேட் நான் வந்து அடிஷ்னலி ஷேர் பண்ணுறேன். அலிஸ்டர் பிளாக்கை டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் வந்து வைக்கலான்னு பார்க்குறாங்க, ஸ்மாக் டவுன் ராஸ்டரில். அண்ட் அங்கே தான் ஜெலினா வேகா கூட இருக்க போகிறாங்க. ஸோ ஜெலினா கூட மேபி வந்து ஸ்மாக் டவுனில் அலிஸ்டர் பிளாக் வந்து இருக்கலாம், அந்த மாதிரி விஷயம் போயின்னு இருக்குது. அண்ட் இவங்க வந்து ஒரு டார்க் தீமில் அலிஸ்டர் பிளாக் டார்க் தீம் சொல்லும்போது என்னோட மைண்டில் நம்மளோட அங்கிள் ஹோடி வராரு. எங்கப்பா அந்த ஆள் செத்துட்டாரா அப்படி சொல்லக்கூடாது. பை தி வே இந்த மாதிரி என்ன ஆச்சு, ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, டிவிலே பார்க்குறது இல்லைன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அப்டேட் வந்து இருக்குது. ஏன் அவரை நம்ம டிவியில் பார்க்கலன்னா, அஃப்கோர்ஸ் இன்ஜுரி இருந்தது, அதனால் வந்து பார்க்கல. பட் இப்போ என்ன அப்டேட் வந்துருக்குன்னா, அங்கிளோடைய வந்து கிளியர் ஆகிட்டார். அண்ட் இப்போ அவர் வந்து ரிங்கில் கம்ப்ளீட் பண்ணலாம். தட்ஸ் மீன் நம்ம வந்து கூடிய செய்தியில் அங்கிளோடையோட டிவியில் ரிட்டர்ன் பார்க்கலாம். அண்டு நான் எப்போ எனக்கு சத்தியமாக ஞாபகம் கூட இல்லை, நான் வந்து கடைசியாக எப்போ அங்கிளோடைய டிவியில் பார்த்தேன் இல்லை ரிங்கில் பார்த்தேன், லிட்ரலி எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி பார்த்தோன்னா கதை முடிஞ்சுது. அண்ட் நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன், டெபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹைப் வந்து இப்போ நல்லாயிருக்கும், ஆனால் அதை வந்து ஒழுங்காக புக் பண்ணலன்னா அதை வந்து மொக்கையே பண்ணிவிடுவாங்கன்னு. பட் அதுதான் வந்து பண்ணியிருக்காங்க. மொக்க சொல்லும்போது நாக்காமோரா இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா களி ஊற்றின்னு இருக்காங்க. ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் டைட்டில் ரெயின் வந்து நாக்காமோரோட டைட்டில் ரெயின், வர்ஸ்ட் சாம்பியன்னா அது வந்து நாக்காமோரா, இந்த மாதிரிலாம் பேசினு இருக்காங்க. பட் நம்ம மறக்கக்கூடாது, இங்கே நாக்காமோரோட தப்பு கிடையாது. நான் இன்டர்நெட்டில் பார்த்துன்னு இருக்கேன். பட் எல்லாருமே வந்து நாக்காமோராவை ப்ளேம் பண்ணின்னு இருக்காங்க. இங்கே வந்து புக்கிங்கோட ப்ராப்ளம், அவரே ஒழுங்காக வந்து புக் பண்ணல. பட் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி பார்த்தோன்னா செஞ்சுன்னு இருக்காங்க. தென் இன்டர்நெட்டில் இன்னொரு ஃபோட்டோ நான் வந்து பார்த்துருந்து நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. கோடி ரோட்ஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் டு ஹேவ் ஃபவுட் வித் ஜான்சனா இன் 3 டிஃப்ரெண்ட் டெக்கேட்ஸ்னு வந்து சொல்லப்படுது. 3 டிஃப்ரெண்ட் டெக்கேட்ஸில் பார்த்தோன்னா கோடியை வந்து ஜான்சனோட அகேன்ஸ்டாக இருக்க போகிறாரு. 2009 அந்த காலம், தென் 2015 அதுவும் அந்த காலம், அண்ட் 2025 இந்த காலம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம வந்து 3 டெக்கெட்டில் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் இது பார்த்த உடனே சில பேருக்கு வந்து தோணலாம் கோடி அவ்வளோ பழைய ஆளான்னு. எஸ், கோடி வந்து பழைய ஆள் தான், யங்ஸ்டர் கிடையாது. தென் இந்த மேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட போஸ்ட்டை வந்து நான் பார்த்துருந்தேன், நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. இதை பற்றி நம்ம லாங்கெல்லாம் பேச தேவையில்ல. எஸ், போஸ்டர் நல்லா இருக்குது. அண்ட் ஜான்சனோட பழைய ஃபோட்டோலாம் யூஸ் பண்ணாமல் இங்கே வந்து கரண்ட் ஹீல் ஜான்சனோட ஃபேஸை தான் பார்த்துனா யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம வந்து இவரை பற்றி பேசுவோம். யார்? டிராவிஸ் ஸ்காட்டு கழிவு ஊற்றின்னு இருக்காங்க இன்டர்நெட்டில். அண்ட் நான் உங்களோட கமெண்ட்ஸ் கூட பார்த்துன்னு இருக்கேன், இவன் ஏன் ரிங்கில் இருந்தான், இவன் ஏன் வந்து கோடி எப்படி அடித்தான்னு. பாவம் ஸ்மாக்டவுனில் வந்தார் கோடி, ஒரு கண்ணு பார்த்தா கருப்பாக இருந்தது, அதுவும் வந்து இவரால் தான். இது டிராவிஸ் ஸ்காட்டு. ஸோ அப்டேட்லாம் இருக்கு, அவர் வந்து ட்ரைனிங் பண்ணின்னு இருக்காரு. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேபி இவரை வந்து ஒரு டீமாக கூட வைக்கலாம், அவர் அலையன்ஸ் சீனா ராக்கு அண்ட் டிராவிஸ் ஸ்காட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தா நியூஸ் போயின்னு இருக்குது. இவரை கூட டபுள்யூ பார்த்தோன்னா ஏதோ பண்ணலான்னு இருக்காங்க, பிளான்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சும்மா இவரை நீங்கள் பார்த்தீங்க அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. அண்ட் ரீசெண்ட்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தான். அண்ட் அந்த ரீலில் லோகன் பவுல் வந்து ஃபுட்பால் ஆடின்னு இருக்காரு. லோகன் பவுல், ஐசோ ஸ்பீடு, இவங்களாம் மொத்தத்தில் யூடியூபர்ஸ் அண்ட் இந்த இன்டர்நெட்டில் இருக்கவங்களாம் பார்த்தோன்னா ஃபுட்பால் ஆடின்னு இருக்காங்க. அண்ட் அங்கே டபிள்யூட மூவ்ஸ்லாம் பார்த்தோன்னா போட்டிருப்பாங்க, லோகன் பவுல் போட்டிருப்பாரு. அது வந்து செம்ம வைரலாக வந்து போயின்னு இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஐ மீன் மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்தோன்னா இங்கே அவர் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு பாராட்டுற விஷயம். அண்ட் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் புது ஆடியன்ஸை வந்து புரியுதில்ல. அண்ட் லோகன் பால் பற்றி பேசுகிறேன்னா இன்னொரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரீசெண்ட்லி லோகன் பால் வந்து அவரோட ப்ரைம் சேல்லாம் போயின்னு இருக்குல்ல, அந்த பாட்டில் ட்ரிங்க்கு. ஸோ அதோட சேலில் வந்து எவ்வளோ கிட்ட 90K பார்த்தோன்னா அவர் வந்து சேரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்கான்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு, டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் மேபி அவர் டிவியில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருக்காரு. உண்மையை சொல்லணும்னா அவர் டிவியில் மட்டும் இல்லை, இன்டர்நெட் ஃபுல்லாக பார்த்தோன்னா அவர் வந்து அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் வச்சுருக்காரு. கொஞ்சம் வில்லன் இல்லை வந்து ஏடு கூடமாக இருக்கிற மாதிரி. பட் டு பி ஆனஸ்ட் அவர் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணின்னு இருக்காரு. நல்லது. 90K சேரிட்டியில் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. நாளைக்கு ராவில் கூட வர போகிறாரு. ஏன்னா அவர் வந்து ஏஜேவை பார்த்தீங்கன்னா கால் அவுட் பண்ணியிருக்காரு. ஏஜே சொல்லும்போது அவரோட அப்டேட் மைண்டில் வருது. அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ஒரு இன்டர்வியூவில் இருந்தார். அண்ட் எஸ், அங்கே அவர் வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து 50 வயசு ஆனதுக்கப்புறம் அவர் வந்து ரெசல் பண்ண மாட்டார். ஸோ 50 வயசு தான் அவரோட புல் ஸ்டாப்பு, அந்த மாதிரி வந்து ஏஜே ஷேர் பண்ணியிருக்காரு.
என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஜே வந்து ரிட்டையர் ஆகலாம். ஃபின் பேலருக்கும் வயசாகின்னு இருக்குது. இந்த மாதிரி பல ரெஸ்லர்ஸ் இருக்காங்க வயசாகின்னு இருக்குது. அண்ட் ஏஜே வந்து ரிவீல் பண்ணிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு 50க்கு அப்புறம் அவர் வந்து மேபி ரெசல் பண்ண மாட்டார். அடுத்த அப்டேட் என்னன்னா, ஒரிஜினலி டபிள்யூ பார்த்தா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ரெசல் மீனாக்காக இயோ ஸ்கை வர்சஸ் பிரியங்கா பிளேயர் வர்சஸ் இங்கே நம்மளோட ரியா ரிப்ளி கூட வந்து இந்த மேட்ச்லேயே இருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் த்ரெட் வைக்கிற மாதிரி தான் வந்து பிளான் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, ஆக்சுவலி இங்கே வந்து ஒரிஜினலி ரியா ரிப்ளி ரெசல் மேலே இருக்க தான் போகிறாங்க. நடுவில் பார்த்தோன்னா கொஞ்சம் சொதப்பினாங்க. பட் இன்டர்நெட்டில் இஎஸ்கேயோட ஃபேன்ஸ்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை புரிஞ்சு இஎஸ்கே டைட்டில் ஜெயிக்க வச்சுட்டாங்க. தென் இப்போ நம்ம வந்து ரெசல்மேனியால மேபி ட்ரிபிள் த்ரெட் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து பிளான் போயின்னு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட வைப்பர் ராண்டி ஆர்டன் பற்றி. ராண்டி தரமான ஒரு ரிட்டர்ன் பண்ணார் இந்த எலிமினேஷன் சாம்பரில். அதை பற்றி பேச முடியல. பட் அது வந்து ஒரு தரமான ரிட்டர்னாக இருந்தது, ஒரு ட்ரீட் மாதிரி இருந்தது. பட் ராண்டி ஃபேன்ஸ் இனிமேல் நமக்கு வந்து சேட் நியூஸ் கிடையாது, தரமான அப்டேட் தான். ஸோ ஹாப்பி நியூஸ் தான். இந்த யூரோப்பியன் டூரில் பார்த்தோன்னா நம்மளோட ராண்டி வந்து ஃபுல்லாக இருக்க போகிறாரு. லிட்டரலி கைஸ் ஒவ்வொரு ஸ்மாக்டவுனில் பார்த்தோன்னா ராண்டி வந்து இருக்க போகிறாரு. ஸோ ஸ்மாக்டவுனை காப்பாற்ற ராண்டி வந்துட்டார். இந்த ஸ்மாக்டவுனில் கூட ராண்டி வரும்போது நல்லா இருந்தது. ஸோ ராண்டி காப்பாற்ற போகிறாரு. இந்த ஸ்மாக்டவுன் எப்படி ப்ரோமோ கட் பண்ணார், தரமாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஸ்மாக்டவுன் நம்ம வந்து இப்போ ராண்டியை வந்து பார்க்க போகிறோம். ஸோ லுக் லைக் இனிமேல் ராண்டி இருக்கிறதுனால ஸ்மாக்டவுன் பார்க்கலாம். உடனே ரோமன் எல்லாம் சொல்லாதீங்க, சமக்கும் வருது. ஐ மீன் இது ரோட் டு ரெசல்மேனியா. ஆனால் பார்த்தோன்னா ரோமனை லிட்ரலி வரவே வைக்க மாட்டாங்க. அண்ட் உண்மையிலே பார்த்தோன்னா ஃபேன்ஸ் வந்து கோவமாக இருக்காங்க ரோமன் மேலே, இன்க்ளூடிங் ரோமன் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நார்மல் ஃபேன்ஸாக இருக்கட்டும். இது ரோட் டு ரெசல்மேனியா. பட் இங்கே அவர் விட பெரிய ஸ்டார்லாம் பார்த்தோன்னா இங்கே ராவில் இருக்காங்க, ஸ்மாக்டவுனில் இருக்காங்க. அது வந்து சிஎம் பங்காக இருக்கட்டும், ராக் ரோமன்லாம் கூட வராங்க. இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு பார்த்து இந்த ரோமன் விட யாரோ வந்து ராக்குன்னு நினைக்கிறேன் அதிகமாக வந்து டபிள்யூவில் வந்திருக்காருன்னு. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு இந்த மாதிரி விஷயம்னு பார்த்துக்கோங்க. பை த வே ரோமன் ஃபேன்ஸ் உங்களுக்காக கூட ஹாப்பி நியூஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அது என்னென்னா நாளைக்கு ராவில் வந்து ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்க போகுது பிட்வீன் நம்மளோட செத் அண்ட் பங்க். அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து ரோமனோட ரிட்டர்ன் மோஸ்ட்லி வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு. அண்ட் எதுக்கு எல்லாமே நமக்கு தெரியும். ரோமன் ரிட்டர்ன் பண்ணி செத்து மேலே அட்டாக் பண்ணலாம், அதே அது போய் லீட் ஆகலாம். ரோமன் செத்து அண்ட் பங்க் ரெசல்மேனியா நைட் 1 மெயின் இவெண்ட்டாக இருக்குமான்றது தெரியல. அதுக்கும் நான் அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். ட்ரிபிள் எச் வந்து இன்னும் பிளான் பண்ணல. எந்த ஸ்டோரி லைன் எப்படி போகுது அதுக்கு ஏற்றப்போல தான் வந்து அதை வந்து டிசைட் பண்ணுவாங்க, எது நைட் 1, எது நைட் 2, எது மெயின் இவெண்ட்டுன்னு. ஸோ ஆக மொத்தத்தில் வர மண்டே நைட் ராவில் நீங்கள் வந்து நம்மளோட ட்ரைபல் சீஃபோட தர்ஷனம் வந்து ஃபைனலி வந்து பார்க்கலாம். ஃபைனலி அவர் வந்து வர போகிறாரு. பை த வே இந்த வீடியோக்குள்ள அவ்வளோதான் நண்பா. ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சும்மா சொல்ல உண்மையிலே லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் போகிற எஃபர்ட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒரே விஷயம் தான், லைக்கு. ஏன்னா நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அது வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. பரவாயில்ல இவ்வளோ லைக் வந்து போட்டிருக்காங்க, இத்தனை பேருக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சும்மா லைக் தானே தட்டி விட்ருங்க, அது வந்து எனக்கு நல்லது. ஸோ லைக் வந்து மறக்காமல் போடுங்க. புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி கண்டென்ட் இல்லைனாலும் ட்ரை பண்ணுறேன் மேடம்.